விசுவாசத்தின் ஆவி எனக்குள்ள ஊற்றும் ஆண்டவரே. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவார்? வாய்க்க பண்ணுவார். இயேசு ஆண்டவர் சொல்றார், காணாது இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? காணாது இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு யோவான் 20:29 சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. யாரை காணாது இருந்து விசுவாசிக்கிறீர்கள்? இயேசுவை. ஆமென். இயேசு என்ற ஒரு கடவுளை நம்ம கண்ணால் பார்க்கலாம், ஆனால் இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம். அதுதான் காணாது இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்களோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு பிளஸ்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாக்கியவான் என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆங்கிலத்தில் இருக்குது பிளஸ்டு. அப்படின்னா பிளஸ்டுனா தான் ஆசீர்வாதம். பிளஸ்டுனா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ இங்கு யாருக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது என்பது யோவான் 20 நான் 24 வாசிக்கிறேன், கவனிங்க. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடன் கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம். மற்ற சீசர் என்ன பண்றாங்க? கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், யாரே? தோமா, அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விளைவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து வந்து எல்லாரும் காட்சி அளிக்கும் போது இங்கே யார் மட்டும் நம்பல? மற்ற சீசர் எல்லாரும் இயேசு விசுவாசித்தார்கள். தோமா மட்டும் என்ன பண்ணல? விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு என்று சொல்லுகிறான். 26 வாசிக்கும் போது, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுக்குடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி, இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி உன் விலாவிலை போடு, என் விலாவிலை போடு. அவிவிசுவாசிராமல் விசுவாசியா இரு என்றார். அவனை நம்ப வைக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொல்றார் பாருங்க, இல்லையா? விலாவில போட்டு பார்க்க சொல்ற, டெஸ்ட் பண்ணி சொல்றாரு. சோதனை வேணா பண்ணி பார்த்துக்க, நான் தான் இயேசு என்று. பின்பர் அவர் தோமாவை நோக்கி, இல்லையா, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விலாவிலேயே போடு. அவிவிசுவாசிராமல் விசுவாசியா இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அப்போதான் மனம் திரும்புகிறான். அதற்கு இயேசு சொல்றார், தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய். காணாது இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து தமக்கு அற்புதம் பண்ணாதான் அவரை நம்புறாங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையா? ஜெபிக்கும் போது தேவனிடத்தில் நம்ம எதை காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ, எந்த பொருளை பெற்றுக்கொள்ள போகிறோமோ, இயேசு கிறிஸ்து இன்னார் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் விசுவாசிக்குன்னா வாயின் வார்த்தை மட்டும் போதாது, அதுக்குண்டான ஆவி நமக்குள்ள இருக்க வேண்டும். அதனால் 1-2 கொரிந்தியர் 4:14 4:13 கிளீனாக சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன சொல்லுது? விசுவாசத்தின் ஆவி உடையவர்கள் நாங்கள்லாம் யாரு? அதுக்கு தான் உங்க பேர் என்ன வச்சுக்கிறாங்க? நம்ம விசுவாசிகள். நீங்கள்லாம் யாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசித்து
விசுவாசத்தின் ஆவி பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு காரியத்திலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் விசுவாசத்தை ஆவி கொண்டு ஒன்று என்ன பண்ணுவீங்க? பெற்றுக்கொள்ள வேண்டும். அற்புதம் எல்லாருக்கும் நடக்கும், அதிசயம் எல்லாருக்கும் நடக்கும். அவங்கெல்லாம் விசுவாசிகள் அல்ல இல்லையா? புறஜாதிகளுக்கு அற்புதம் நடக்கும். இயேசுவின் கூப்பிட்டாலும் அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். அவங்களுக்கு சுகம் கொடுக்குறாரு இல்லையா? இல்லையா? அவங்க கூப்பிட்டேன் ஆண்டவர் அவங்களுக்கு பதில் கொடுக்குறாரு இல்லையா? எஸ் அப்பான்னு கூப்பிட்டா என்ன அது அவங்களுக்கு பதில் கொடுக்குறாரு இல்லையா? நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்க கூடாது. விசுவாசத்தின் உடையவர் இல்லைங்க. அந்த விசுவாசத்தில் நின்று நீங்க ஜெயிக்கணும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க விசுவாசத்தின் ஆவி உடையவர்கள். விசுவாசத்தில் தான் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் தான் ஒரு பொருளை வர வைக்க வேண்டும். அப்படின்னா அவர் தமக்கு சித்தமானபடி செய்ய. விசுவாசத்தின் ஆவி எதுக்குன்னா அவர் தமக்கு சித்தமானபடி செய்ய நாம் அனுமதிப்பதையே விசுவாசத்தில் நடப்பது. அல்லேலூயா. விசுவாசத்தின் ஆவி எதுக்குன்னா அவர் சித்தத்தை நம்மை கொண்டு நடத்துவதற்கு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? எதுக்காக விசுவாசத்தின் ஆவினா கர்த்தர் உன்னை கொண்டு நடப்பதற்காக, உன்னை கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. யாரை கொண்டு சொல்லுங்க? யாரை கொண்டு? என்னை கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற விசுவாசிப்பதே விசுவாசித்தின் ஆவி உடையவர்கள். புரியுதா? இப்போ உங்களுக்கு விசுவாசத்தின் ஆவி எதுக்கு கொடுக்கிறார்னா அவருடைய சித்தத்தை உண்மையில நிறைவேற்ற. அல்லேலூயா. அப்படின்னு பார்த்தனாக்கா தோமாவை ஏன் ஆண்டவர் நீ விசுவாசிக்க வேண்டும் என்று ஏன் கட்டாயப்படுத்துகிறார்? நீ விசுவாசம் இருக்கிறையே, என்னை தொட்டு நீ விசுவாச அப்படின்றாரு. என்னை தொட்டு பாருன்றாரு. ஏன் அவனுக்கு அந்த வார்த்தை சொன்னார் ஆண்டவர்? அவனை கொண்டு. யாரை கொண்டு? தோமாவை கொண்டு இந்திய தேசம் முழுவதுமாக ரட்சிப்பு உண்டாகும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுக்காக தானே நம்ம அதான் சொல்றோம். இயேசுவே நம்பாதவர்கள், இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சுவிசேஷ அறிவிக்கிறோம். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளு பாருங்க, இயேசு ஏற்றுக்கொண்டுங்க, உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், எல்லாவற்றிற்கும் அவரே மேலானவர் அப்படின்னு எதுக்கு சொல்றோம்? ஏன் அவங்களை விசுவாசிக்க வைக்கிறோம்? நம்ம ஏன் அவங்களை நம்ப சொல்றோம்னா தேவனுடைய சித்தம் அவர்கள் மூலமாக நிறைவேற்றணும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்லையா? எபிரேயர் 11:1 வாசிங்க. எபிரேயர் 11:1 பாருங்க. ஆமென். இப்ப நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை கவனிங்க. எபிரேயர் 11:1 நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத. அப்போ நம்ம எதை பார்க்க முடியலையோ இல்லையா, எது நம்ம காணாம இருக்கிறையோ அதுல விசுவாசிக்கும் போது தேவன் நம்ம என்ன பண்ண நமக்கு உதவி செய்கிறார் இல்லையா? அப்ப நம்ம எதை காணப்படுகிற பொருளுக்கு மீது விசுவாசம் வைப்பது அது நம்பிக்கை குறிக்கிறது. கண்ணால் பார்ப்பது ஒரு நம்பிக்கை குறிக்கிறது. கண்ணால் பார்த்துட்டேன்றது அது சில காரியங்களையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா விசுவாசம் என்பது அப்படி இல்லை. காணப்படாதத உறுதியா இருக்கிறது இல்லையா, நிச்சயமா இருக்கிறது. நாம் எதை காணப்படாம இருக்கிறோமோ அது நிச்சயத்தை குறிக்கிறது. நம்பிக்கை உறுதியை கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ காணாத இந்த இயேசுவை, பார்க்காத இந்த இயேசுவை நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு என்னது? பாக்கியவான்களாக மாறுகிறோம். அது முன்கூட்டி சொல்லியிருக்கிறார். காணாது இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னா அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். அல்லேலூயா. அவர்கள்லாம் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிப்பார் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உள்ளே வாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாக்கியவான்கள் அர்த்தம்.
பாக்கியவான் என்ன அர்த்தம், என்ன மீனிங்கு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். அப்ப தேவன் சும்மாலாம் சொல்லல அந்த வார்த்தை. அப்ப நீங்களாம் யாரு? பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதோட அர்த்தத்தை எனக்கு சொல்லிடுறேன், மீனிங் சொல்றோம். பாக்கியவான்கள் என்பதற்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனா இங்கிலீஷ் பைபிள் அதான் இருக்கு, பிளஸ்டுன்னு இருக்கு. அல்லேலூயா. இப்போ காணாது இருந்து விசுவாசிக்கிற பாக்கியவான்கள் அது எப்படி? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமாயவர்கள், காணப்படாதவர்களோ. அல்லேலூயா. ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவர்கள், அநித்தியமானவர்கள், காணப்படாதவைகள் நித்தியமானவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? காணப்படுவர்கள், நம்பிக்கை பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னா சொல்றவங்கலாம் அவங்கெல்லாம் யாரு? அநித்தியன்னு அர்த்தம். நித்திய வாழ்க்கை வேற, அநித்திய வாழ்க்கை வேற. நிரந்தரமான ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடையாது. அல்லேலூயா. அப்ப நித்திய வாழ்க்கை, நித்திய காலமாக கர்த்தர் நம்மளை என்ன பண்ண வர்றாரு? ஆசீர்வதிப்பார். அதாவது நித்தியமானவர்கள் என்பது நிரந்தரமானதுன்னு அர்த்தம். நித்தியமானதுன்னு அர்த்தம் நிரந்தரமானதுன்னு அர்த்தம். அப்போ நாம் இயேசுவோடு நிரந்தரமாக இருக்க போகிறோம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நம்ம காணாது இருக்கிறோம், இயேசு பார்க்கல. ஆனா இயேசு நாங்கள் என்ன பண்ண, நமக்கு இயேசு நம்புறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசியும் இல்லையா? பார்க்கல நம்ம. ஆனா தோமா பாருங்க, அவனுக்கு நம்பிக்கை இல்லை, பார்த்தாதான் நம்பிக்கை வருது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. பாக்கியவன்கள் யார சொல்றாரு? காணாது இருந்தும் விசுவாசிக்கிறாங்களே, என்னை பார்க்காம இருந்து இவ்வளோ ஜனங்களை விசுவாசிக்கிறார், அவர்கள்லாம் பாக்கியவான்கள். அது வசனம் சொல்லுது விசுவாசிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. விசுவாசி அல்ல, விசுவாசிக்கிறவர்கள். அல்லேலூயா. அப்போ இவர்களுக்கு ஒரு நித்தியமான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அது ரோமர் 1:20 வாசிங்க. எப்படி என்றால் காணப்படாதவர்களாகிய நித்திய வல்லமை யாருடைய? எதெல்லாம் காணப்படலையோ அதெல்லாம் நித்திய வல்லமை, தேவ தத்துவம் என்பவை உலகம் உண்டான முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்களுக்கு பொக்கு சொல்ல இடமில்லை. காணாது இருப்பவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ வல்லமை. தேவ வல்லமை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? இயேசுவின் வல்லமை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? நாம் விசுவாசிக்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் மூலமா நமக்கு உணர்த்துகிறார். அப்போ பரிசுத்த ஆவியை நம்ம வல்லமை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ விசுவாசத்தின் ஆவியை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் விசுவாசிக்கிறோம். வசனம் சொல்லுதுல, நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். யாரை விசுவாசிக்கிறீங்க? இயேசுவே. இயேசு எப்படி விசுவாசிக்கிறீங்க? அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் மரித்து இதோ சதா காலங்களில். அதை நான் விசுவாசிக்கிறதுனால அந்த விசுவாசத்தின் ஆவி எனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அதான் ரோமர் 1:20 சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 17:7-8 வாசிங்க. உனக்கும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி. நல்லா கவனிங்க. யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தாங்க அவர் தேவன். விசுவாசிகளுக்கு அவரு தேவன் அல்ல. நல்லா கவனிங்க. நம்ம கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், திருவந்தில பங்கு பெறல, எல்லாமே இருக்கட்டும். ஆனால் அவர் உனக்கு தேவனாக இருக்கிறாரா? அவர் உங்களுக்கு தேவனாக இருக்கிறாரா? அதுதான் இந்த வசனத்தில் சொல்றது. இப்போ வாசிங்க.
ம் ஆ ம் ஆ பாருங்க, என் உடன்படிக்கையே நித்திய உடன்படிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? நிரந்தரமான உடன்படிக்கை. எப்படி? எதுக்காக? நான் தான் உன் தேவன், நான் தான் உன் தேவன், நீ என்னுடைய பிள்ளைகள், நீ என்னுடைய பிள்ளைகள். ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் அவர்களே சகோதரர் என்றவரே சொல்ல நான் வைக்கப்படலைன்றார். அல்லேலூயா. அப்போ நாம் இயேசுவே தெய்வமாக ஏற்றுக்கொண்டதுனால அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நம்ம எதை ஏற்றுக்கொண்டோம்? தெய்வமாக ஏற்றுக்கொண்டதுனால அவர் நமக்கு தேவனாய் இருக்கிறார். எப்போ ஏற்றுக்கொண்டோம்? இயேசு தெய்வம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிற என்று விசுவாசிக்கிறோம். அப்போ காணாது இருந்து நான் விசுவாசித்ததுனால நமக்கு என்ன பெயர் சுட்டப்படுகிறது? பாக்கியவான்கள். அல்லேலூயா. பாக்கியவான்கள். ஆதியாகமம் 49:26 உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களை, நிரந்தர பர்வதங்கள் சீயோனும் முடிவு மட்டும் எட்டுகின்ற யாருடைய சிரசின் மீது? யோசேப்பின் சிரசின் மீதும் ஆமென். எது? ஆசீர்வாதம். யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறீங்களோ, எப்படி யோசேப்பின் மீது சிரசின் மீது ஊற்றப்படுகிறதோ, இன்றைக்கு கர்த்தர் உங்க மேல ஊற்றப்படுகிறார். அல்லேலூயா. நித்தியமான ஆவி, நித்தியமான ஆசீர்வாதம். அப்போ இந்த ஜூலை மாதம் முழுவதுமாக தேவனுடைய ஆசீர்வாதம் உண்மையில ஊற்றப்படணும். ஊட்டிகிட்டே இருப்பார். அல்ல சுரக்க வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதம் 21:6 அவர் நித்திய ஆசீர்வாதங்களுக்கு உள்ளாக்குகிறவர். அல்லேலூயா. நீ யாரை விசுவாசிக்கிறையோ அவர் என்ன பண்ணார்? உங்களுக்கு நித்திய காலமாக ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்துட்டே இருப்பார். அவர் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இயேசு என்ற ஒரு மெய்யான தேவன் நம் காணாது இருந்தோம், அவர் தான் இயேசு என்று விசுவாசிக்கிறோம். அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கின்ற விசுவாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மில் ஒருவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவினை எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்கிறையோ, நண்பனை ஏற்றுக்கொள்ளலாம், சகோதரனை ஏற்றுக்கொள்ளலாம், அப்பா பிதானை ஏற்றுக்கொள்ளலாம், எப்படி வேணாலும் நீ ஏற்றுக்கொள்ளலாம், தவறில்லை. ஆனால் அவர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு இருக்கிறார் என்று நம்ம என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அது என்ன பண்ணுறார் அவர்? அதனால் நமக்கு கிடைக்க ஆசீர்வாதம் என்ன? நித்திய காலமாக அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த மாதம் மட்டும் இல்லை, இந்த நித்திய ஆசீர்வாதம் யாருக்கு? என்றென்றைக்கு என்பது என்ன? தலைமுறை தோறும். அல்லேலூயா. உன்னோட முடிவதில்லை, உன் சந்ததி மேலே ஊற்று வேண்டாரு, சந்தானத்தின் மேலே ஊற்று வேண்டாரு. அல்லேலூயா. தலைமுறைமாக ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கிற காரணம்னு கேட்டாக்கா, அவரை நம்ம பார்க்கல, காணாதிருந்து விசுவாசிக்கிறோம். அதனால் நம்மலாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ விசுவாசித்தன் ஆவியே எனக்குள் ஊற்றும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏசாயா 35:10 வாசிங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி எங்க வருவார்கள்? சீயோனுக்கு வருவார்கள். எது மேல இருக்கும்? நித்திய மகிழ்ச்சி, நிரந்தரமான மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நமக்காக ஒரு பாடுபட்டு இருக்கலாம், நமக்காக மரித்திருக்கலாம், ஆனால் நமக்கு நித்திய காலமாக அவருடைய ஆசீர்வாதத்தையும் கிருபையை நமக்கு அவரே அளிக்கிறார்.
அல்லேலூயா. ஏசாயா 60:20 வாசிங்க. நல்ல கவனி. உன் சூரியன், ஆமென், உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரோ. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில ஒரு நித்திய வெளிச்சம், நிரந்தரமான வெளிச்சம் யார் கொடுக்க போறாரு? கர்த்தர் தான் கொடுப்பாரு. நீ நினைச்சுக்கிற எனக்கு சூரியன் தான் எனக்கு வெளிச்சம் கொடுக்குது, அல்லேலூயா, அதை நீ அஸ்தமிப்பதில்லை இல்லையா? இந்த சூரியன் வெளிச்சம் மறைஞ்சாலும் பரவாயில்ல, சந்திரன் வழி வரலாலும் பரவாயில்ல, ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவார் உனக்கு? அவரே உனக்காக ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுவார். அல்ல, உனக்காக உண்டு பண்ணுற வெளிச்சம் தான் சூரியன் சந்திரன், அல்லேலூயா. ஏன்னா அவரே வெளிச்சமா இருக்கிறார். நாமெல்லாம் யாரே வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். யோவான் 3:36. நல்ல கவனி. குமாரனத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவன் உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசிக்கிறவனோ ஜீவனை காண்பதில்லை. கவனிங்க, தேவனுடைய கோபம் அவர் மேல் நிலை நிற்கும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு யார் மேல இந்த கோபம் வரும்? இன்னைக்கு குமாரனை. யார் இன்னைக்கு குமாரனை விசுவாசிக்கல? யார் இயேசு விசுவாசிக்கல? இன்னைக்கு 2 விதமான கூட்டம் இருக்கு. இன்னைக்கு 2 விதமான கூட்டம் இருக்கு. ஒன்று, யெகோவா விட்னஸ் மட்டும்தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு இந்த வசனம் பொருந்தும். யெகோவா விட்னஸ் சொல்றாங்களே, பிதா இல்லாம இவர் எப்படி வந்தாரு? யார் இல்லாம? பிதாவே எங்க சொல்றாரு, என் குமாரனை விசுவாசிக்க வேண்டாம், நான் அனுப்பிய என் மகனை, என் குமாரனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க என்ன சொல்லிட்டு பிதா இல்லாம ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது இன்னைக்கு? இன்னொரு கூட்டம் தாய் இல்லாம எப்படி? இந்த 2 கூட்டத்துக்கு இந்த வசனம் பொருந்தும். 2 கூட்டத்துக்கு. 2வது கூட்டம் ஏற்றுக்கொள்கிறார்கள். 2வது கூட்டம் யாரு? 2வது கூட்டத்தை யார் சொன்னானே? அவங்க இயேசு ஏற்றுக்கொள்கிறாங்க. காலப்பகல் புரியுது, இயேசுவே வாழ்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த முதல் கூட்டம் இருக்குது பத்தியா, ஏற்றிக்காத கூட்டம். அவங்க மேல கோபாக்கின்னு வரும். அவங்க எந்த லிஸ்ட்ல கர்த்தர் சேர்ப்பாரு? வேதத்துல 2 பேரு தான் பரலோகத்துல கொண்டு போவார். 2 கூட்டம். ஒன்னு சபை, மணவாளன் வந்து மணவாட்டிய ரகசிய வருகையில சபையை கொண்டு போவார். 2வது யூதர்கள். யூதர்கள் பகிரங்க வருகையில என்ன பண்ணுவாரு? வெளிரங்கமா அவங்களுக்கு கூட்டின்னு போவார் இல்லையா? அவங்க அந்த 1000 வருஷம் அரசாட்சி அந்த ஆட்சியில் அங்கே இருப்பாங்க. ஆனால் இவங்க எந்த கூட்டம்? யெகோவா விட்னஸ் எந்த கூட்டம்? ஒன்று சபை வரும்போது அங்கே எடுத்துக்கொள்ள முடியாது. அப்புறம் யூதர்கள் கூட்டத்தில் அவங்க இல்லை. எந்த கூட்டம் அவங்களுக்கு? அவங்க மேலே தான் கோபாகின வர. நான் சொல்லலைங்க, இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்க. மறுபடியும் இந்த வசனம் கேளுங்க, வாசிங்க. நல்ல கவனி. குமாரன் யாரு? இயேசுவே மேல விசுவாசம் இருக்கிறவர்கள். ஆமென். ஜீவனை காண்பதில்லை, இருக்கே இல்லையா? அப்ப யார் இந்த கூட்டம்? நம்ம விசுவாசிகள் கிடையாது. புறஜாதிக்கு அது தெரியாது, அவங்களுக்கு ரட்சிக்கப்படுறதை பத்தி தெரியாது இல்லையா? இது யார் ஆர்குமெண்ட் பண்றாங்க? யார் இதை எடுத்துட்டு போயிட்டு வெளியில போயிட்டு சொல்றாங்க? யெகோவா விட்னஸ். அவங்க தான் என்ன பண்றாங்க? வெளியில போயிட்டு பிதா இல்லாம இயேசு எப்படி வந்தார் இல்லையா? அப்ப அவங்களுக்கு இந்த வசனம் பொருந்தும். நம்ம அப்படி இல்லை. நம்ம விசுவாசிக்கிறோமே இல்லையா? இயேசு மெய்யான தெய்வம் விசுவாசிக்கிறோம், இயேசு உயிரோடு விசுவாசிக்கிறோம். அப்ப நம்ம தான் பாக்கியவான்கள். அவர்களெல்லாம் பாக்கியவான்கள் அல்ல. அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? சரி, கரங்களை தட்டி ஸ்தோத்திரம்.